கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு இந்த வாய்ப்பளித்த என் தேவாதி தேவனுக்கும் சபை ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் சபை மக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம் தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் பேசிய 5வது வார்த்தை குறித்து தியானிப்போமாக. சிலுவை சுமந்த இயேசு சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. சிலுவை சுமந்த இயேசு யோவான் 19:28 ஒருவர் வாசிக்கவும். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாக வந்த இயேசு இன்று கோர சிலுவையிலே கதறி சொன்ன 7 வார்த்தைகளுள் 5வதாக வெளிப்பட்ட வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்பதாகும். அதாவது தாகம் என்பது ஒரு வேதனையின் பிரதிபலிப்பாக காணப்படுகிறது. அதாவது நம்ம ரொம்ப தூரம் நடந்து போகும் பொழுது நமக்கு தாகம் ஏற்படும். அதுபோல அதிர்ச்சிக்குள்ளாகும் பொழுதோ அல்லது மரணத்தை உணரும் பொழுதோ தாகம் ஏற்படுவது உண்டு. அது மட்டுமல்லாமல் ஒருவருடைய சரீரத்திலிருந்து அதிகப்படியான இரத்தம் வெளியேறும் பொழுதும் தாகம் ஏற்படுவது உண்டு. இப்படியாக பல்வேறுபட்ட காரணங்களால் தாகம் ஏற்படுகிறது. ஆனால் சர்வலோகத்தையும் ஆளும் நம்முடைய தேவன் கெருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிபாடும் இசையில் உலாவி வரும் நம்முடைய தேவன் இன்று என்னையும் உங்களையும் மீட்பதற்காக அந்த பரலோகத்தின் மேன்மைகளை துறந்து இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையிலே பாடுகளின் மத்தியில் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 7:37 வாசிக்கவும். பண்டிகையின் பிரதான நாளாகிய கடைசி நாளில் தாகமாய் இருக்கிறவர்களை தன்னிடத்தில் வரும்படி அழைத்தவர் இன்று தாகமாய் இருக்கிறேன் என்கிறார். யோவான் 4:10 வாசிக்கவும். அதாவது சமாரியா பெண்ணிடம் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றவர் இன்று தாகமாயிருக்கிறேன் என்கிறார். அதாவது இந்த நிலைக்கு காரணம் யார்? தாகம் எடுப்பதற்கு நாம் பல்வேறு காரணங்களை சொல்லலாம். என்றைக்கும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை தருகிறேன் என்று சமாரியா பெண்ணுக்கு சொன்ன இயேசு இன்று அதே ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுப்பதற்காக சிலுவையிலே தாகம் கொண்டவராய் தொங்கினார்.
நமது மீட்புக்காக இயேசு செய்த இந்த அளப்பெரிய காரியத்தை தியானிக்கும் இந்த நாளிலே அவருக்காய் நாம் கொடுப்பது என்ன? இந்த ஒரு நாள் உபவாசமும் இந்த 3 மணி நேர ஆராதனையும் மட்டும்தான். அன்று சிலுவையின் உபத்திரவத்தில் தாகமடைந்த இயேசு கிறிஸ்து இன்றும் ஆத்ம தாகம் கொண்டவராய் நம் மத்தியிலே நிற்கிறார். அவருக்காய் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஏன் அவருக்கு இந்த தாகம்? கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதாவிற்கு வந்தபோது இயேசுவுக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அதன் பின்பு அவர் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அதாவது கபாலஸ்தலம்னு சொல்லக்கூடிய இனமானது அது ஒரு மண்டை ஓடுகள் நிறைந்த இடமாகவும் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்களை கொண்டு செல்லக்கூடிய இடமாகவும் காணப்படுகிறது. அதாவது அந்த மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுபவர்களுக்கு அந்த மரணத்தின் வலி தெரியாமல் இருப்பதற்காக இந்த கசப்பு கலந்த காடியை கொடுக்க கொடுக்கிறார்கள். அதாவது இப்போ உள்ள காலத்தில் சொல்லணுமானால் அது ஒரு பெயின் கில்லராகவே காணப்பட்டது. அதாவது அது குடிக்கும் பொழுது அவங்களுக்கு அதில் வலி தெரியாமல் இருப்பதற்காக அது கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் அதை வாங்கி குடிக்க மனதில்லாது இருந்தார். ஏனென்றால் அவர் தன்னுடைய பிதாவின் சித்தம் நிறைவேறத்தக்கதாக பாடுகள் அனுபவதற்கு உட்பட்டவராக காணப்பட்டார். நமது ஆண்டவர் தாகமடைய காரணம் என்ன? அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்ததினாலா அவர் தாகமடைந்தார்? அல்லது இரவு முழுவதும் விசாரணை என்ற பெயரில் அன்னா காய்பாவின் அரண்மனை, கனகரிப் சங்கம், ஏரேது, பிலாத்து அரண்மனைக்கு அலைக்கழிக்கப்பட்டதினாலா அவர் தாகமடைந்தார்? அல்ல சுமார் 20 மணி நேரம் உணவோ தண்ணீரோ இல்லாமல் தமது பரிசுத்த சரீரத்தில் பாடுபட்டதினால் அல்லவோ அவர் தாகமடைந்தார்? அதாவது 20 மணி நேரம் சொல்லக்கூடியது அவர் கைது செய்யப்பட்ட நேற்று இரவிலிருந்து இப்பொழுது சிலுவையில் அறையப்படுகிற அந்த நேரம் வரையிலாக அவர் எந்த ஒரு உணவோ தண்ணீரோ உட்கொள்ளாதவராக காணப்பட்டார். இன்று அவருடைய தாகத்தை தீர்க்க நாம் என்ன செய்கிறது என்று பார்ப்போமானால், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஆம், நாம் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் தாகம். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளெல்லாம் கேட்கிறோமோ அவைகளை எல்லாம் நமக்கு தருகிறார். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று அன்போடு இயேசு அழைக்கிறார். நாம் அவரிடம் சேர வேண்டும் என்பதே அவருடைய தாகம். அவரது தாகத்தை தீர்ப்பது எப்படி? சங்கீதம் 42:2 வாசிக்கவும். நமது ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கும் பொழுது, தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்கும் பொழுது அவருடைய தாகம் தீர்க்கப்படும். அதுபோல சங்கீதம் 63:1 பார்ப்போமானால், அதிகாலமே அவரை தேடும் பொழுது வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே நமது ஆத்மா அவர் மேல் தாகமாய் இருக்கும் போது அவருடைய தாகம் தீர்க்கப்படும். சங்கீதம் 84:2 பார்க்கும் பொழுது, நமது ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கும் போது அவருடைய தாகம் தீர்க்கப்படும். சங்கீதம் 143:6 நமது கைகளை அவருக்கு நேராக விரித்து வறண்ட நிலத்தை போல் நமது ஆத்துமா அவர் மேல் தாகமாய் இருக்கும் போது அவருடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. தாகமாய் இருப்பவரிடத்தில் அனுப்புகிறார். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். நாம் இன்று அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மேல் தாகம் கொள்ளும் பொழுது அவருடைய தாகம் தீர்க்கப்படும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாக உலகத்திற்கு வந்தார். இழந்து போன ஆத்துமாவை தேடுவதோடு அதை கண்டுபிடித்து ரட்சித்து தன்னுடைய மந்தையில் சேர்க்கும் பணியையும் நம் தேவனாகிய கர்த்தர் செய்கிறார். அதாவது ஒரு பெண் 10 வெள்ளிக்காசில் ஒன்றை தொலைத்து தேடியது போல, ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகளில் தொலைந்த ஒரு ஆட்டை தேடுவது போல, ஒரு தகப்பன் 2 மகன்களில் தன்னை விட்டு தூரம் போன ஒரு மகனை தேடுவது போல,
தொலைந்த ஆத்மாவை நம் தேவனாகிய கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியின் தாகமும் விருப்பமும் தேவனது சித்தத்தை நிறைவேற்றுவதாகவே இருக்க வேண்டும். தேவனை நாம் எந்த அளவிற்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு அவரது சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு பாடுபடும் மனுஷகுமாரனாகவும் தேவனுக்கு கீழ்ப்படியும் ஊழியக்காரனாகவும் பாவிகளை நேசிக்கும் அன்புள்ள இரட்சகராகவும் வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் வந்தார், நமக்காய் வாழ்ந்தார், நமக்காய் மரித்தார், நமக்காய் உயிர்த்தார், நமக்காய் பரலோகமும் சென்றார், நமக்காய் அவர் திரும்பவும் வரப்போகிறார். அவர் அன்புள்ளவராய் நம்மை ரட்சிக்க எப்படி வந்தாரோ அப்படியே இரண்டாம் வருகையிலும் நம்மை சேர்த்து கொள்ள வருவார். இதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியதே நமது கடமையாகும். அவரது சித்தத்தின்படி நாம் ஆத்ம தாகமுள்ளவர்களாய் இருக்கும்போது அவருடைய இரண்டாம் வருகையின் போது தாகமாய் இருக்கிறேன், நான் ஜீவ தண்ணீரில் இலவசமாய் கொடுப்பேன், தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்றும் கர்த்தராய் இயேசு நம்மை அழைக்கிறார். அவர் திரும்ப எப்போது வருவார் என்றும் அந்த ஜீவ தண்ணீரை பருகவும் நாம் ஆவலோடு அனுதினமும் காத்திருந்து அவரோடு இணைந்து கொள்ள நாம் தயாராவோம். அல்லேலூயா.